Hi friends, welcome to App 4 Menu. இன்னைக்கு நம்ம சூரத் ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் எக் கீமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீமா அன்னதும் மட்டன் கீமா இல்லைன்னா சிக்கன் கீமா தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த எக் கீமா பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அதே டைம் இது ப்ரோட்டீன் ரிச் ஒரு டயட் ஃபுட். ஸோ வாங்க எக் கீமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலோட இமீடியட் அப்டேட்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக் கீமா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகி வந்ததும் 1 கப் பொடியாக வெட்டின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க. அதோட 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. 1 கப் தக்காளி பொடி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காய தக்காளியோட இந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஒரு மேஷரை வச்சு இந்த வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி மேஷ் ஆகிடணும். அந்தளவுக்கு இதை மசிச்சு விட்டுக்கோங்க. இதை இப்போ மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த கிரேவியை வேக விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிரேவி நல்லா வதங்கிடட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு துருவலை வச்சு நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி பெரிய துருவலில் துருவி விட்டுடுங்க கிரேவியில். சூரத்தில் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டாக சாப்பிடும்போது இதோட பட்டரில் ரோஸ்ட் பண்ண பாவ்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த எக் கீமா சப்பாத்தி, பரோட்டா, தோசை, அதோட ரைஸ் கூட சூப்பரான காம்பினேஷனுங்க. இந்த கிரேவி நான் செய்கிறது 2 பேருக்கான அளவுங்க. அதனால் நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்துருக்கிறேன். இதை இப்போ கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த முட்டையில எல்லாம் நம்ம கிரேவியோட ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா இறங்கிடணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுக்கு மேலே கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, உங்களோட எக் கீமா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த எக் கீமாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. இந்த எக் கீமா நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.